இந்த தளத்தில் ராகு கேது பரிகாரமானது செய்யப்படுதுங்க. 3 மூலவர்களுக்கு 3 கொடிமரத்துடன் அமர்ந்த தலமாகவும் இந்த தலமானது விளங்குது. அது மட்டும் இல்லாமல் திருமாலை திருமணம் செய்து கொள்வதற்காக மகாலட்சுமி இந்த தல இறைவனிடம் பூஜை செய்து வேண்டிக் கொண்டதாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அற்புதமான ஆலயம் எங்கு அமைந்திருக்கிறது, இந்த ஆலயத்திற்கு வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிற. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா, உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா, திருமணம் வர நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்க்கிட்டு இருக்குதா, தீராத கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டுட்டு வரீங்களா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தையும், மகாலட்சுமி பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் அமைந்திருக்குதுங்க. ரொம்பவே பழமை வாய்ந்த செண்பாம்பிகை உடனுரை திருவேட்டீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னும் அழைக்கப்படுது. தேவார வைப்பு தலமாகவும் சொல்லப்படுதுங்க. மகாலட்சுமி தாயார் வழிபட்ட தலமாகவும் ராகு கேது பரிகார தலமாகவும் விளங்குதுங்க. சிவன், அம்பாள், சண்முகர் போன்ற மூவரும் தனித்தனி சன்னதியில் கொடிமரம் அமைந்த தலமாகவும் பல்வேறு சிறப்புகளை உடையதாக இந்த கோவிலானது அமைஞ்சிருக்குது. இந்த தலத்தினுடைய இறைவன் திருவேட்டீஸ்வரர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. இந்த தலை இறைவி செண்பாம்பிகை அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்களில் ஒருவராக சொல்லக்கூடியவர் அர்ஜுனன் அவருங்க. இந்த அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை சென்றிருந்தார். பல தலங்களுக்கு சென்ற அர்ஜுனன் செண்பக காடு வழியாக வந்தபோது வித்தியாசமான நிறத்தில் ஒரு பன்றி இருப்பதை பார்த்துருக்கிறாரு. அந்த பன்றியை வேட்டையாட விரும்பி இருக்கிறாரு அர்ஜுனன். அதற்காக அந்த பன்றியின் மீது குறிவைத்து அம்பை எய்திருக்கிறாரு. அன்பு பன்றியின் மீது பட்டதும் கீழே விழுந்து இறந்திருக்குதுங்க. அர்ஜுனன் பக்கத்தில் வந்து பார்த்தபோது பன்றியின் உடலில் 2 அம்புகள் இருந்ததை பார்த்துருக்கிறாரு. அர்ஜுனன் இன்னொரு அம்பை யார் செலுத்தியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு கொண்டே இருக்கும்போது அந்த நேரத்தில் அங்கு வந்த வேடன் ஒருவன் இந்த பன்றியை நான் தான் கொன்றேன், எனவே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு அர்ஜுனன் முதல்ல அம்பு எய்தது நான் தான், என்னுடைய அம்பு பட்டு தான் இந்த பன்றியானது கீழே விழுந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த பன்றி எனக்கே சொந்தம் அப்படின்னும் அர்ஜுனன் சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்டு கோபம் அடைந்த வேடன் பார்த்திங்கன்னா தன்னுடைய அம்பை எடுத்து அர்ஜுனன் மீது குறிவைத்து தாக்கியிருக்கிறாரு. உடனே சுதாரித்து கொண்ட அர்ஜுனன் பார்த்திங்கன்னா வேகமாக வேடனுடைய தலையை குறிவைத்து அம்பை எய்திருக்கிறாரு. அர்ஜுனன் எய்த அம்பு வேடனுடைய தலையில் பட்டு குருதி வர தொடங்கி இருக்குதுங்க. அடுத்த நொடிய வேடன் சிவபெருமானாக மாறி அருள் பாலிச்சிருக்கிறாரு. இதை பார்த்த அர்ஜுனன் உங்களையா நான் காயப்படுத்தினேன் அப்படின்னு கண்ணீரோடு வருத்தப்பட்டு சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. அதற்கு சிவபெருமான் கவலைப்படாதே அர்ஜுனா, நடப்பது அனைத்தும் ஒரு காரணத்திற்காகத்தான் அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த பிறவியில் நீ கண்ணப்பனாக பிறந்து என்னை வணங்கி புகழ் பெறுவாய் அப்படின்னும் ஆசீர்வாதம் சிவபெருமான் வழங்கியிருக்கிறாரு. சிவபெருமான் வேடனாக காட்சி தந்ததுனால இந்த தல இறைவன் திருவேட்டீஸ்வரர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. இவருக்கு பார்த்தா பிரகார லிங்கம் என்ற பெயரும் இருக்குதுங்க. அடுத்த பிறவியில் அர்ஜுனன் கண்ணப்பன் என்னும் வேடனாக பிறந்திருக்கிறாரு. ரொம்பவே சிவ பக்தி கொண்டிருந்த கண்ணப்பன் சிவனுக்கு தன்னை கண்ணையே காணிக்கையாக கொடுத்து பரிகாரம் தேடி இருக்கிறாருங்க. மேலுமே சிவனுடைய அருளால நாயனராகவும் அந்தஸ்து பெற்றிருக்கிறாரு. அர்ஜுனன் வழிபட்ட தலம் என்பதால இங்கு கண்ணப்ப நாயக்கர் உற்சவராக இருக்கிறாருங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. காலப்போக்கில் இந்த கோவில் முற்றிலுமே அழிந்து மூலவர் சிவலிங்கம் செண்பக மரங்களுக்கு இடையில் புதைந்து இருந்துள்ளதாகவும் சொல்லப்படுதுங்க. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கு ஒரு பசு தினமும் பால் சுரக்க தொடங்கி இருக்குதுங்க. இதை பார்த்த ஊர் மக்கள் அந்த இடத்தை ஆராய்ந்து பார்த்தபோது அங்கு சுயம்பு லிங்கம் இருந்ததாக சொல்லப்படுது. அந்த லிங்கத்தில் வெட்டு வடு இருந்ததால் இறைவன் திருவேட்டீஸ்வரர் அப்படின்னும் அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க.
அதற்கு பிறகு இறைவனுக்கு கோவிலும் கட்டப்பட்டிருக்குதுங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா 5 நிலை ராஜ கோபுரத்துடன் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்குது. முக மண்டபத்திற்கு முன்னாடி கொடிமரம், பலிபீடம், நந்தி போன்றவைகள் அமைஞ்சிருக்குதுங்க. உள் பிரகாரத்தில் விநாயகர், வீரபத்திரர், பாலமுருகன், சமய குறவர்கள், சேக்கிலார் போன்றோர் அமைஞ்சிருக்கிறாங்க. வெளி பிரகாரத்தில் விஸ்வநாதர், ராமலிங்கம், நவகிரக காட்சி அளிக்கின்றன. அதே போல கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை போன்றோர் பக்தர்களுக்கு அருள்பாலிச்சிட்டு வராங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா அம்பாள் செம்பாம்பிகை தாயார் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிச்சிட்டு வராங்க. இவர் சன்னதி முன்பாக கொடிமரம், பலிபீடம், சிம்ம வாகனம் போன்றவைகள் அமைஞ்சிருக்குதுங்க. மகாலட்சுமி திருமாலை மணந்து கொள்வதற்காக இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமான வந்து வணங்கியதாக ஐதீகமாக சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் தாங்க இங்கு இருக்கக்கூடிய தூண் ஒன்றில் மகாலட்சுமியுடைய கைகளில் கலசத்தை வைத்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தபடி காட்சி தராங்க. மேலுமே இங்கு இருக்கக்கூடிய மண்டப தூணில் முனிவர்கள், ரிஷிகள் மற்றும் அனுமனின் பல்வேறு தோற்றத்தில் புடைப்பு சிற்பங்களானது காணப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட தனித்தனி சன்னதிக்கு பக்கத்தில் மகாலட்சுமி தாயார் மற்றும் சரஸ்வதி தேவி போன்றோர் காட்சி அளிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சரஸ்வதியிடம் வீணை கிடையாதுங்க. பிரகாரத்தில் சனி சன்னதியில் வீட்டிற்கக்கூடிய முருகப்பெருமான் 6 முகங்களுடன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிச்சிட்டு வராரு. இவருக்கு ஒவ்வொரு சஷ்டியின் போது 6 மலர்கள், 6 நெய்வேத்தியம், 6 வகையான பழங்கள் வைத்து பூஜை செய்யப்படுவது வழக்கமாகுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா கோவிலில் தினமும் காலை பூஜையின் போது மூலவர் பக்கத்தில் ஸ்படிக லிங்கத்தையும் நவகிரகங்களுக்குரிய நவரத்தினங்களையும் வைத்து பூஜை செய்யப்படுதுங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு கிரகத்திற்கு உரிய தானியங்கள், மலர்களை கொண்டு பூஜை செய்யப்படுது. சூரியனுக்கு வைத்த மலரை பிரகாரத்தில் காணப்படக்கூடிய சூரியர் சிலை முன்னாடி வைத்து தீபாராதனையானது இந்த ஆலயத்தில் நடைபெறுவது சிறப்புக்குரிய விஷயமாக சொல்லப்படுது. அதற்கு பிறகு மூலவருக்குரிய பூஜையானது இந்த ஆலயத்தில் நடைபெறுங்க. இந்த பூஜையின் போது ருத்ர திரிசதி என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்குரிய 300 திருநாமங்களால் அர்ச்சனை செய்யப்படுதுங்க. அந்த நேரத்தில் சிவபெருமானை நம்ம வழிபட்டோம்னா நவகிரக தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. பொதுவாக சிவன் கோவில்களில் அர்த்தஜாம பூஜை முடிந்ததும் பள்ளி அறை பூஜையின் போது சிவனுடைய பாதமே கொண்டு செல்லப்படுங்க. ஆனால் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானே பள்ளி அறைக்கு செல்றாரு. இதற்காக அர்த்த மண்டபத்தில் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்குதுங்க. இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமான இந்திரன் வழிபட்டதாக சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா புரட்டாசியில் இந்திர பூஜையானது இந்த ஆலயத்தில் நடைபெறுதுங்க. அப்போது சுவாமியின் சன்னதி முழுவதும் காய்கறி, பழங்கள் மற்றும் இனிப்புகளால் அலங்காரம் செய்யப்படுமாங்க. ஆலயத்தில் சித்திர பிரம்மோற்சவம், வைகாசி விசாகம், புரட்டாசி மகாலய அமாவாசை, மாசி மகத்தில் தீர்த்தவாரி, பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் இந்த ஆலயத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. இந்த ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் 11 மணி வரை திறந்திருக்கும். மாலை 5 மணி முதல் இரவு 9:30 மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக நடை திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை திருவல்லிக்கேணி தபால் நிலையம் பஸ் நிறுத்தத்திற்கு பக்கத்தில் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்குது. திருவல்லிக்கேணி ரயில் நிலையத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஆலயத்தில் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரியாமல் செய்த தவறுக்காக வருந்தக்கூடியவங்க, நாகதோஷம் இருக்கக்கூடியவங்க இந்த தலத்தில் வந்து வேண்டிக் கொள்கிறாங்க. இவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றினா சாமிக்கு அபிஷேகம் செய்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா ராகுகேது பரிகார தலமாகவும் இந்த ஆலயமானது விளங்குது. அது மட்டும் இல்லாமல் சிவன், அம்பாள், சண்முகர் என 3 பேருக்கும் 3 கொடிமரத்தோடு அமைந்த தலமாகவும் இந்த தலம் இருக்குதுங்க. மகாலட்சுமி திருமாலை மணந்து கொள்வதற்காக இங்கு சிவனை வணங்கியதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி இந்த ஆலயத்தில் வீணை இல்லாமல் காட்சி தராங்க. இந்த கோவிலுக்காக விநாயகர் எதிரில் தனி சன்னதியானது அமைஞ்சிருக்குது. பக்தர்கள் இவருக்கு தேங்காய் மாலை சாத்தி தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பிரகாரத்தில் சண்முகர் சன்னதியிலையும் 6 முகங்களுடன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் முருகப்பெருமான் காட்சி தராரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் சஷ்டியின் போது 6 மலர்கள், 6 நெய்வேத்தியம், 6 வகையான பழங்கள் படைத்து பூஜை செய்யப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் 6 குருக்கள் சத்ர சம்ஹார திரிசதை பூஜை செய்வது இந்த ஆலயத்தில் சிறப்பாக சொல்லப்படுது. அதே போல் பிரகாரத்தில் விநாயகர், சண்முகர், சூரியன் மனைவி சங்கிலி,
நாச்சியாருடன் சுந்தரர் மற்றும் வள்ளலாருக்கு சன்னதியானது அமைஞ்சிருக்குதுங்க. கோஷ்டத்தில் யோக தட்சிணாமூர்த்தியும் அருள் பாலிச்சுட்டு வராரு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.